Hello friends, இது TNPSC sums தான் பார்க்கலாம். How many terms in this series must be added so that the sum is 190 என்ற தொடரில் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் கூடுதல் 190 கிடைக்கும்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இந்த சீரியஸ் பார்த்திங்கன்னா ஒரு அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன் சீரியஸ். அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன்னா கூட்டு சராசரி. ஏன் கூட்டு சராசரினா இங்கே பாருங்கள், 1க்கும் 5க்கும் டிஃப்ரெண்ட் வந்து 4, 5க்கும் 9க்கும் டிஃப்ரெண்ட் வந்து 4. இந்த டிஃப்ரெண்ட் சேமாக இருந்தால் அது அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன். சரிங்களா? சரி, இதுக்கு ஃபார்முலாஸ் இருக்குது. என்னென்னா Sn is equal to n/2 2a plus n minus 1 into d. சரி, இப்போ இங்கே வந்து எஸ்என் கொடுத்துட்டாங்க. எஸ்என் தான் அது 190. ஏ வந்து ஃபஸ்ட்டு நம்பர் 1, டி வந்து நம்மளுக்கு சேமாக இருக்கு இல்லையா, அந்த 4 வருது இல்லையோ, அதுதான் டி வேல்யூ. சரிங்களா? சரி, இந்த வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எஸ்என் இஸ் ஈக்குவல் டு n/2 2 கூட இந்த ஏவை மல்டிப்ளை பண்ணால் 2 into 1 2 தான், 2 + n minus 1 into d வேல்யூ 4. இப்போ நார்மலாக இதை சால்வ் பண்ணினா கொஞ்சம் லென்த்தியாக உங்களுக்கு போகும். அப்போ என்ன பண்ணலாம், நம்ம ஆப்ஷன்லேருந்து ஒரு நம்பரை சூஸ் பண்ணிக்கலாம். எந்த நம்பரை எடுத்து என்னுக்கு எந்த வேல்யூ எடுத்து இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு 190 கிடைக்கும்னு பார்க்கணும். இப்போ நான் வந்து ஏவை வந்து சூஸ் பண்ணுறேன். ஏ வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அப்போ n வந்து 10 நான் சூஸ் பண்ணிவிட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ S10 is equal to 10/2 2 plus 10 minus 1 எவ்வளோ, 10 minus 1 into 4 எப்படி எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ 10 2 கட் பண்ணிங்கன்னா 5 டைம்ஸ் கட் ஆகும். 5 2 plus 10 minus 1 வந்து 9 into 4 வந்து 36. ஓகே, 5 into 2 plus 36 38 வரும். இப்போ 5ம் 38 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 190 வரும். அப்போ 1லேருந்து 10 வரைக்கும் நம்பரை ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 190 கிடைக்குது. ஸோ நம்ம சூஸ் பண்ணது கரெக்டாக. இதே மாதிரி நீங்கள் சப்போஸ் 120 சூஸ் பண்ணிங்கன்னா பிக்கர் நம்பர் வரும். அப்போ பிக்கர் நம்பர்னால் அப்போ அதை விட லோயர் நம்பர் 10 தான் வரணும். அப்படியும் சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போ ஸோ ஆன்சர் இஸ் 10. ஸோ 1லேருந்து 10 வரைக்கும் நம்பரை ஆட் பண்ணாலே நம்மளுக்கு 190 கிடச்சிருச்சு. இதுதான் அந்த டைமுக்குள்ளே முடிக்கணுன்னா இந்த மாதிரி தான் நம்ம சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். Find the least number which is perfect square is divisible by each of number 20, 25, 30. 20, 25, 30 ஆகிய எண்களால் வகுப்படக்கூடிய மிக சிறிய முழு வர்க்க எண் என்னன்னு கேட்குறாங்க. சரி, பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னாலே நம்மளுக்கு இப்போ நம்ம பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னால் நம்மளுக்கு தெரியும். ரெண்டு நம்பரை இப்போ 10 into 10 100. அப்போ 100 வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர், அந்த மாதிரி நம்மளுக்கு தெரியும். இப்போ இதில் எது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நான் கொடுத்துருக்க ஆப்ஷனில் இப்போ 9000 இருக்குது பார்த்தீங்களா, இது நாட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர். 3000 நாட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஏன்னா அந்த ரெண்டு நம்பரை சேமாக மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்காது. சரிங்களா? ஸோ என்னன்னு சொல்கிறேன்னு புரியுதுங்களா? இப்போ 400 பார்த்தீங்கன்னா 20 into 20. அப்போ இது பர்ஃபெக்ட் ஸ்கொயர், இது பர்ஃபெக்ட் ஸ்கொயர். 900 பர்ஃபெக்ட் ஸ்கொயர் தான். சரிங்களா? அப்போ எலிமினேஷனில் பிஎன்சியை எலிமினேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு 20, 25, 30 ஆகிய எண்களால் வகுப்படக்கூடிய இப்போ 400 பார்த்தீங்கன்னா 20ஆல் டிவைட் ஆகும், 25ஆல் டிவைட் ஆகும், ஆனால் 30ஆல் டிவைட் ஆகாது. அப்போ இந்த 3 நம்பராலே டிவைட் ஆகணும், அது பர்ஃபெக்ட் ஸ்கொயராகவும் இருக்கணும். அப்போ 400ம் கிடைக்காது. ஸோ நம்ம ஆப்ஷன் 900 சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்சர் வந்து 900. இது ஒரு மெத்தட். சரிங்களா? இன்னொரு மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா மெத்தட் 2ல் ஸோ எப்படி போகணுன்னா ஃபஸ்ட் நம்ம எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எதுக்கு எடுக்கணும்? 20, 25, 30 இது மூணுத்துக்குமே எல்சிஎம் எடுத்திங்கன்னா நம்மளுக்கு 300 வரும். இப்போ நம்ம 300 கூட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணால் இங்கே இருக்கிற ஆப்ஷனில் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வரும்னு பார்த்தீங்கன்னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 900 வரும். சரிங்களா? அப்போ 300 into 3 900. 900 இஸ் எ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். அதனால் நம்ம டிஏ சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்சிஎம் எடுத்தும் போடலாம், எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். ஸோ 900 வந்து ஆன்சராக வரும். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். There are 50 students in class, 14% girl,
ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் பாய்ஸ் இன் த கிளாஸ். ரொம்ப ஈஸியான சம்ஸ் தான். 14% கேர்ள்னா 14%, 14/100 into 50. இப்போ இதை கட் பண்ணுங்கள், 0 0 கட் ஆகிடும், 5 2 டைம் கட் ஆகிடும், இந்த 2 7 டைம் கட் ஆகிடும். அப்போ கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா 7 இருக்காங்க. அவங்க கேட்குறது பாய்ஸ் தான் கேட்குறாங்க. அப்போ பாய்ஸ் வந்து 50 - 7 43. அப்போ வகுப்பில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை வந்து 43 வரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். 6 bells commons tolling together and toll at interval of 2, 4, 6, 8, 10 and 12 seconds respectively. In 30 minutes, how many times do the toll together? Yes, 6 மணிகள் 2, 4, 6, 8, 10, 12 வினாடிகள் இடைவெளியில் ஒலித்து கொண்டிருக்கின்றன. 30 நிமிடங்களில் அம்மணிகள் எத்தனை முறை சேர்த்து ஒலிக்கும் கேட்குறாங்க. அப்போது இந்த மாதிரி டூகெதர்னு கேட்டாங்கன்னா நம்ம எல்சிஎம் தான் எடுக்கணும். ஒரே நேரத்தில் ஒலிக்கும் மணிகள்னு கேட்டாங்கன்னா எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எதுக்கு எடுக்கணும்? இங்கே கொடுத்துருக்க 2, 4, 6, 8, 10, 12க்கு எல்சிஎம் எடுக்கணும். இதுக்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 120 செகண்ட்ஸ்னு கிடைக்கும். 120 செகண்ட்ஸ். எல்சிஎம் என்ன இங்கே நான் போடுறேன். 2, 4, 6, 8, 10, 12. ஸோ எல்லா நம்பரும் 2ஆல் டிவைட் ஆகும். அப்போ 1, 2, 3, 4, 5, 6. இப்போ மேக்ஸிமம் எத்தனை 2, 4, 6 3 நம்பர் 2ஆல் டிவைட் ஆகுது. அப்போ அதையும் நம்ம 2ஆல் எடுத்துக்கலாம். ரிமைனிங் 2ஆல் டிவைட் ஆகாது. அப்போ 1, 1, 3, 2, 5, 3. இப்போ இங்கே 2 நம்பர்ஸ் வந்து சேம் நம்பரால் டிவைட் ஆகுது. அப்போ 3 எடுத்துக்கலாம். ஸோ 1, 1, 1, 2, 5, 1. அப்போ ரிமைனிங் 2 and 5 தான் இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற எல்லா நம்பரும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போது 2ஆல் போட்டிங்கன்னா 1, 1, 1, 1, 5, 1. அகைன் 5ல் போட்டிங்கன்னா எல்லா நம்பரும் 1ல் வந்துடும் உங்களுக்கு. ஸோ 2 2s are 4, 4 3s are 12, 12 2s are 24, 24 5s are 120 கிடைக்கும். 24 5s are 120. எஸ், அதுதான் இங்கே 120 செகண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? எஸ், எல்சிஎம். இப்போ 120 செகண்ட்ஸை நான் மினிட்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணேன்னா 120யை 60ஆல் டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணிங்கன்னா 2 minutes கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு கேட்குற கொஸ்டின் வந்து 30 நிமிடங்களில். அப்போ 30 நிமிடம்னா இப்போ 2 minutes ஒன்ஸ் பெல் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ 30 நிமிஷத்தில் எத்தனை வாட்டி பெல் அடிக்கும்னா ஒன்றா சேர்ந்து 2 minutes ஒன்ஸ் 2 minutes ஒன்ஸ் நம்மளுக்கு ரிங் அடிச்சுட்டே இருக்குது. அப்போ 30 minutesல 30 நம்ம இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ண 2ஆல் டிவைட் பண்ணுங்கள், 15 கிடைக்கும். இது கூட நம்ம 1 கண்டிப்பாக ஆட் பண்ணணும். இப்போ டோட்டலாக ஆன்சர் 16 டைம்ஸ் வந்து பெல் அடிச்சுக்கிட்டே இருக்கும். 16 டைம். இந்த 1 ஏன் ஆட் பண்ணுறோன்னா இப்போ இனிஷியலாக 0 செகண்டில் நம்மளுக்கு ஒரு பெல் அடிச்சிருக்கோம் இல்லையா? அப்போது நெக்ஸ்ட்டு 2 minutesல ஒரு பெல் அடிக்கும், அப்புறம் 4 minutesல அடிக்கும். இப்போ நம்ம இதே மாதிரி கவுண்ட் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா அப்போ நம்ம இந்த 0 செகண்டில் நம்ம கவுண்ட் பண்ணியிருக்க மாட்டோம். அதுக்கு பதிலாக தான் இந்த +1 ஆட் பண்ணுறோம் நம்ம. சரிங்களா? ஸோ 30 minutesல 15 டைம்ஸ் பெல் அடிச்சிட்ருக்கோம். இந்த ஸ்டார்டிங் இனிஷியலாக ஒரு 0 செகண்டில் அடிக்கும் இல்லையா? அதையும் நம்ம ஆட் பண்ணணும். அதனால தான் +1 ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். If the difference between CI and SI 2 year of principal of 5,000 is 32. Find the rate of interest. ஓகேங்களா? 5000க்கு 2 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் 32 எனில் வட்டி வீதம் என்ன? இதுக்கு ஃபார்முலா வந்து தெரியும். இப்போ இதுக்கான ஃபார்முலா வந்து டிஃப்ரென்ஸ் 2 year டிஃப்ரென்ஸுக்கான ஃபார்முலா வந்து P × R/100 ஸ்கொயர். இப்போ டிஃப்ரென்ஸ் வந்து 32 கொடுத்துட்டாங்க. பியோட வேல்யூ 5000. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்குறாங்க. அப்போ R கேட்குறாங்க பை 100 ஹோல் ஸ்கொயர். அப்போ இதை சால்வ் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். பாருங்கள் எப்படி சால்வ் பண்ணலான்னு. இப்போது 32 ஈக்குவல் டு 5000 இன்ட்டு R/100 எப்படி இதெல்லாம் R² பை 100 ஸ்கொயர்னால் உங்களுக்கு 10,000 வரும். இப்போ இங்கே 3 0 இருக்கு இல்லையா? 3 0 கட் பண்ணிவிடுங்க. அப்புறம் 5 and 10 1 டைம் 2 டைம் கட் பண்ணுங்கள். அப்போ நம்மளுக்கு கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஆன்சர் வந்து R² பை
ஆர் ஸ்கொயர் பை 2ன்னு கிடைக்குது. இப்போ இந்த 2 நம்ம ரைட் ஹேண்ட் சைடுக்கு கொண்டு போயிடுங்க. அப்போ என்ன வரும் உங்களுக்கு 64 ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் வரும். ஆர் இஸ் ஈக்குவல் டு ரூட் 64 வரும். 64க்கு நம்ம ரூட் எடுத்தோம்னா 8 வரும். ஸோ இதுதான் ஆன்சர். அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8% கிடைக்கும் ஆன்சர். சரிங்களா?